வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கிறிஸ்பியாக வெஜிடபிள் பக்கோடா ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் செய்கிற ரெசிபி நம்ம எப்போயும் செய்கிற மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இந்த பக்கோடா செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் வச்சு உங்களுக்கு 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வெஜ்ஜி பக்கோடா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை அவாய்ட் பண்ணி சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இப்போது ஏர் ஃப்ரையரில் கிறிஸ்பியான வெஜ்ஜி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். அரை கப்பு வெங்காயம் நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பெரிய கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. இதோட அரை கப்பு குடமிளகாய் கழுவி நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டுடுங்க. அரை கப்பு முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீட்டாக நைஸாக வெட்டி எடுத்து இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நீட்டாக வெட்டி போட்டுக்கோங்க. 1/4 கப்பு கொத்தமல்லி கழுவி சின்னதாக வெட்டி இதில் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு 10-15 கருவேப்பிலையில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனு சீரகப்பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உதிரி விடுங்க. அந்த வெங்காயம்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டி இருக்கும். அதெல்லாம் நல்லா பிரித்து விட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஈரப்பசையோடு இருக்குது. காயெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது கூட 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன். இது கூட 3/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன். இது ஜஸ்ட் கொஞ்சம் கலக்கிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தா கையில் கொஞ்சம் தண்ணி பசை இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஏர் ஃப்ரையர் ஒரு 3 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 350 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையர் மோடில் போட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையர் பிராஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி விடலாம். ஏன்னா ஒட்டாமல் வரும், இல்லைன்னா கீழே அதில் ஒட்டிக்கும். இப்போ இதில் நல்லா எண்ணெய் தடவியாச்சு. இதில் நம்ம பண்ணி வச்சுருந்த மாவை அதில் வச்சிடலாம். ஒரு கரண்டி அளவுக்கு வச்சு விடுங்க. ஒரு ஸ்கூப் சின்னதாக, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கோடா இந்த ட்ரேயில் வச்சாச்சு. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை தடவி விடுங்க ஒரு ப்ரஷ் வச்சு. ஸோ இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மேலே போட்டால் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் இதை எடுத்து வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கோடா ப்ரீ ஹீட் ஆன அவனில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஏர் ஃப்ரையர் மோடில் 350 டிகிரி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டு திரும்பி வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. மேலே இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் திரும்பி நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டுட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக திரும்பி மேலே எண்ணெயை தடவி விட்டுடுங்க. ஸோ இதை ஒரு 5 நிமிஷம் திரும்பி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு. திறந்து பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதோ நம்ம ஹெல்த்தியாக ஏர் ஃப்ரையரில் பண்ண வெஜிடபிள் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, எப்படி நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிட்டோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நல்லா எண்ணெயே இல்லாமல் கிறிஸ்பியான பக்கோடா நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு செஞ்சிட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் எண்ணெயில் பொரிச்சும் செஞ்சுக்கலாம். பட் நம்ம எவ்வளோ எண்ணெய்க்கு அவாய்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதுக்கு வந்து இந்த வெஜிடபிள் தான் போடணுன்ட்டு இல்லை. இதுக்கு நீங்கள் கூட வந்து நீங்கள் ஸ்பினாச் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பீன்ஸு, எல்லா வெஜிடபிளும் நல்லா இருக்காது. சில ட்ரையாக நம்ம பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ், ரெட் கலரு முட்டைக்கோசு அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.